வணக்கம். தமிழகத்தில் உள்ள அனைத்து மாவட்ட நிகழ்வுகளையும் உங்கள் வரவேற்பறைக்கு கொண்டு வந்து சேர்க்கும் தமிழ்நாடு 360க்கு உங்களை வரவேற்பது நான் சரவணன். முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். மாணவர்களின் கோரிக்கையை ஏற்று ஒரே வாரத்தில் பேருந்து சேவை. திருச்சி மாவட்டம் பூனாம்பாளையம் கிராம மாணவியர் உற்சாகம். நாகை மாவட்டம் வேதாரண்யத்தில் உப்பு உற்பத்தி பணிகள் தீவிரம். வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் விறுவிறுப்பாக நடைபெற்று வரும் பணிகள். வலது கரத்தை இழந்த மாணவருக்கு நவீன செயற்கை கரம் பொருத்த அதிகாரிகள் ஏற்பாடு. மாலை முரசு செய்தி எதிரொலியால் கிடைத்த நன்மை குறித்து மாணவர் நெகிழ்ச்சி. நீலகிரி மாவட்டம் உதகையில் களை கட்டி வரும் 2வது சீசன். பூத்து குலுங்கும் டெய்சி மலர்களை கண்டுகளித்த சுற்றுலா பயணிகள். கல்வராயன் மலை அருகே பாசன ஓடைகள் ஆக்கிரமிப்பு. விவசாயிகளின் வேதனைகளை விவரிக்கும் செய்தி தொகுப்பு. இனி செய்திகளை விரிவாக பார்க்கலாம். மண்ணச்சநல்லூர் அருகே அரசு பள்ளி மாணவர்களின் நலன் கருதி பேருந்து வசதி செய்து கொடுத்த தமிழ்நாடு அரசுக்கும் மாவட்ட ஆட்சியருக்கும் மாணவர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். திருச்சி மாவட்டம் மண்ணச்சநல்லூர் அருகே பூனாம்பாளையம் கிராமத்தில் உள்ள அரசு உயர்நிலைப் பள்ளியில் சுற்றுவட்டார கிராமங்களை சேர்ந்த மாணவ மாணவியர் பயின்று வருகின்றனர். இந்த கிராமத்திற்கு பேருந்து வசதி இல்லாத நிலையில் சுமார் 3 கிலோமீட்டர் தூரம் வரை மாணவ மாணவியர் நடந்தே பள்ளிக்கு வந்து கொண்டிருந்தனர். இந்த நிலையில் பள்ளிக்கு ஆய்வு செய்த மாவட்ட ஆட்சியர் பிரதீப்குமார் மாணவர்களிடம் உரையாடினார். அப்போது பள்ளிக்கு பேருந்து வசதி செய்து தர வேண்டும் என மாணவர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை விடுத்தனர். இந்நிலையில் மாணவ மாணவியரின் நலனை கருத்தில் கொண்டு பேருந்து வசதி செய்து தர மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டார். அதன்படி காலை மாலை என இருவேளையும் பள்ளிக்கு பேருந்து வசதி ஏற்படுத்தி கொடுக்கப்பட்டுள்ளது. ஒரே வாரத்தில் கோரிக்கை நிறைவேற்றப்பட்டதால் மகிழ்ச்சியடைந்த மாணவ மாணவியர் ஆட்சியருக்கு தங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டனர். எங்களுக்கு இந்த ஸ்கூலுக்கு வரத்துக்கு 2-3 கிலோமீட்டர் தள்ளி தான் ஸ்கூல் இருக்குது. வீட்டில் இருந்து நாங்கள் அங்கேருந்து இங்கே வரணும்னா ரொம்ப கஷ்டம். விறுவிறுத்து போயிடுவோம் நாங்கள் வர்றதுக்குள்ள. அதனால் எங்களுக்கு இங்கே ஸ்கூலில் படிக்கும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். கிட்டத்தட்ட ஒரு 11 வருஷமாகவே எங்கள் ஸ்கூலுக்கு பஸ் வசதி எதுவுமே இல்லை. அதுக்கப்புறமா மாண்புமிகு கலெக்டர் அவர்கள் எங்கள் ஸ்கூலுக்கு வந்திருந்தாங்க. கலெக்டர் வந்திருந்தப்ப மாணவ மாணவியர் நாங்கள் எல்லாருமே சேர்ந்து அவருக்கு கோரிக்கை வச்சோம். அப்போ அவர்கிட்ட சொன்னதுக்கப்புறமா அவங்க உடனே எங்களுக்கு இந்த மாதிரி பஸ் வசதி செஞ்சு கொடுத்தாங்க. நாங்கள் மாணவர்கள் மற்றும் எஸ்எம்சி குழு உறுப்பினர்கள் அனைவரும் எங்களுக்கு பஸ் வசதி செய்து தாங்கன்னு அப்படின்னு சொல்லி நாங்கள் கோரிக்கை கொடுத்தோம். அதனை கேட்டு மனம் கோணாமல் எங்களுக்கு பஸ் வசதியையும் பேருந்து வசதியை செய்து கொடுத்த மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களுக்கும் எந்த திட்டத்திலும் மாணவர்களின் நலன் கருதி செய்வதை முதல் கருத்தாக கொண்டுள்ள தமிழக முதல்வர் அவர்களுக்கும் எங்களின் சார்பாக மிகவும் நன்றினை தெரிவித்துக் கொள்கிறேன். உதகை அரசு தாவரவியல் பூங்காவில் பூத்து குலுங்கும் டெய்சி மலர்களை பார்வையாளர்களை கவர்ந்திருக்கிறது. இயற்கை எழில் கொஞ்சம் நீலகிரி மாவட்டத்தில் செப்டம்பர் அக்டோபர் என 2வது சீசன் நிலவி வருகிறது. இதனை காண நாள்தோறும் வரும் ஆயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளை கவரும் வகையில் மாவட்ட நிர்வாகம் சார்பில் பல்வேறு ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன. அரசு தாவரவியல் பூங்காவில் 2ஆம் சீசனுக்காக பல வண்ண மலர்கள் நாற்றுகள் நடவு செய்யப்பட்டு பூக்க துவங்கி உள்ளன. தற்போது பூங்காவில் டெய்சி மலர்கள் பூத்து குலுங்குகின்றன. இளஞ்சிவப்பு மற்றும் வெள்ளை நிறங்களிலான மலர்கள் பார்வையாளர்களை வெகுவாக கவர்ந்து வருகின்றன. வேதாரண்யத்தில் வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உப்பு உற்பத்தி பணிகள் தீவிரமடைந்திருக்கின்றன.
நாகை மாவட்டம் வேதாரண்யம் அடுத்த அகஸ்தியன்பள்ளி, கடினல் வயல், கோடியக்காடு ஆகிய பகுதியில் 9000 ஏக்கர் நிலப்பரப்பில் உப்பு உற்பத்தி செய்யப்பட்டு வருகிறது. இங்கு உற்பத்தி செய்யப்படும் உப்பு வெளி மாவட்டங்களுக்கும் வெளி மாநிலங்களுக்கும் அனுப்பப்பட்டு வருகிறது. இந்த ஆண்டுக்கான உப்பு உற்பத்தி கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி நடந்து வருகிறது. இந்த நிலையில் கோடை மழை காரணமாக உப்பு உற்பத்தி பாதிக்கப்பட்டது. இந்த நிலையில் வேதாரண்யம் பகுதியில் கடந்த 15 நாட்களாக வெயிலின் தாக்கம் அதிகரித்துள்ளதால் உப்பு உற்பத்தி பணி முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. ஆண்டுதோறும் 6 லட்சம் மெட்ரிக் டன் உப்பு உற்பத்தி செய்யப்படும் நிலையில் வடகிழக்கு பருவமழை தொடங்க இன்னும் 1 மாத காலமே உள்ளதால் ஆண்கள், பெண்கள் என அனைவரும் தீவிரமாக பணியில் ஈடுபட்டுள்ளனர். பொன்னேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் மாணவிகள் கழிப்பறை சுகாதாரமற்ற முறையில் கிடப்பதாக புகார் பெட்டிக்கு மாணவிகள் எழுதிய கடிதங்கள் வைரலாகி வருகின்றன. திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி அரசு பெண்கள் மேல்நிலைப் பள்ளியில் 6ஆம் வகுப்பு முதல் 12ஆம் வகுப்பு வரை சுமார் 1500க்கும் மேற்பட்ட மாணவிகள் பயின்று வருகின்றனர். இப்பள்ளியில் மாணவிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்ப கழிப்பறைகள் இல்லாமலும், இருக்கும் கழிப்பறையும் வகுப்பறையும் சுத்தம் இல்லாமலும், கதவுகள் இல்லாமலும் உள்ளது. அத்துடன் கழிவறைக்கு செல்ல முடியாதபடி புதர்கள் மண்டி கிடப்பதால் கழிவறையை பயன்படுத்த முடியாத சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்து பள்ளி நிர்வாகத்திடம் நேரடியாக தெரிவிக்க முடியாத நிலையில் மாணவிகள் புகார் பெட்டியில் கடிதம் எழுதி போட்டுள்ளனர். பொன்னேரி மாவட்ட கல்வி அலுவலகம் சம்பந்தப்பட்ட பள்ளி வளாகத்திலேயே செயல்பட்டு வருவதென்பது குறிப்பிடத்தக்கது. வலது கரத்தை இழந்த ராணிப்பேட்டை மாணவருக்கு மாலை முரசு செய்தி எதிரொலியாக நவீன செயற்கை கரம் பொருத்துவதற்கான பணிகள் தொடங்கியுள்ளன. இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் வாலாஜாபேட்டையை சேர்ந்த 12ஆம் வகுப்பு மாணவர் ஜிப்ரான் கடந்த 6 ஆண்டுகளுக்கு முன்பு மின்சாரம் தாக்கியதில் தனது வலது கரத்தை இழந்தார். இருந்தபோதிலும் தன்னம்பிக்கை இழக்காமல் தொடர்ந்து படித்து வருகிறார். அத்துடன் 2 கைகளாலும் செய்யப்படும் டைப்ரைட்டிங் பணியை கற்க வேண்டும் என்று எண்ணிய மாணவர் டைப்பிங் சென்டர்களுக்கு சென்று தனது விருப்பத்தை தெரிவித்துள்ளார். 2 கைகள் இருந்தால் மட்டுமே டைப்பிங் செய்ய முடியும் என்று கூறி அனுப்பிய நிலையில் ஜிப்ரானின் ஆர்வத்தை கண்டு வாலாஜாவில் உள்ள ஒரு டைப்பிங் சென்டரில் டைப்பிங் கற்றுக் கொடுத்துள்ளனர். 2 கைகளில் செய்யப்படும் டைப்பிங்கை ஜிப்ரான் ஒரே கையால் செய்து அனைவரையும் அசத்தினார். இந்த நிலையில் மாணவருக்கு செயற்கை கை பொருத்த அரசு உதவ வேண்டும் என்று அவரது தந்தை கோரிக்கை விடுத்திருந்தார். இந்த செய்தி நமது மாலை முரசு செய்திகள் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பானது. பர்சனலாக கவர்மெண்ட் இன்னொரு கேட்குன்னா இப்போ பையனுக்கு வந்து அந்த ஊக்கத்தொகை வந்து கிட்டத்தட்ட நாங்கள் அப்ளை பண்ணி 1.5 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. இது வரல. ரெண்டாவது வந்து பையன் வந்து இப்போ போட்டுட்டு இருக்க ப்ராஸ்டிக் ஹேண்டு வந்து 5ஆவது படிக்கும்போது போட்டது. இப்போ அவர் வந்து வளர்ச்சி அடைஞ்சதால அந்த கையை வந்து சின்னதாக இருக்குது. இப்போ அதுக்கு வந்து ரெடி பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் நமக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணால் கொஞ்சம் நல்லா இருக்கும். இந்த நிலையில் இந்த செய்தியின் எதிரொலியாக ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் சார்பில் மாணவர் ஜிப்ரானுக்கு செயற்கை கை பொருத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மாவட்ட மாற்றுத்திறனாளித்துறை அலுவலர் சரவணன் ஜிப்ரானை வரவழைத்து முதல்வர் மருத்துவ காப்பீட்டு திட்டத்தின் மூலம் சுமார் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நவீன செயற்கை கை பொருத்துவதற்கான அளவெடுக்கும் பணியினை மேற்கொண்டனர். அத்துடன் மாணவரின் பராமரிப்பு உதவித்தொகையாக மாதம் 2000 ரூபாய் நிதி வழங்குவதற்காகவும் பதிவு செய்யப்பட்டது. இதனால் மகிழ்ச்சி அடைந்த மாணவரின் பெற்றோர் தமிழ்நாடு அரசுக்கும் மாலை முரசு தொலைக்காட்சிக்கும் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். என்னுடைய மகன் வந்து கடந்த வாரம் டைப்ரைட்டிங் பண்ணது வந்து மாலை முரசு தொலைக்காட்சி வந்து நேரடியாக ஒளிபரப்பு பண்ணியிருந்தாங்க. இப்போ அதை பார்த்துட்டு நம்ம ராணிப்பேட்டை மாவட்ட நிர்வாகம் வந்து நம்ம பையனுக்கு கூப்பிட்டு கையை வந்து அளவு எடுத்து இப்போ வந்து இயங்கக்கூடிய அளவில் வந்து கையை ரெடி பண்ணி கொடுக்க சொல்லியிருக்கிறதுனால இந்த செய்தியை வெளியிட்ட மாலை முரசு செய்திக்கு வந்து நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன்.
செய்திகளில் மட்டுமல்ல, அதன் மூலம் மக்களுக்கு சேவையாற்றுவதிலும் மாலை முரசு தொலைக்காட்சி முன்னிலை வகித்து வருகிறது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். மாலை முரசு செய்திகளுக்காக ராணிப்பேட்டை செய்தியாளர் சரத்குமார். மழை இல்லாததால் மூல வைகையாறு வறண்டு மணல் மேடாக காட்சியளிக்கிறது. தேனி மாவட்டம் வருசநாடு மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருந்து வைகையாறு உற்பத்தியாகி பாய்ந்துகிறது. கடந்த மாதம் தேனி மாவட்டம் முழுவதும் தென்மேற்கு பருவமழை பெய்து வந்த நிலையில் அனைத்து நீர்நிலைகளிலும் நீர்வரத்து அதிகரித்து காணப்பட்டது. குறிப்பாக மூல வைகையாற்றில் தண்ணீர் கரைபுரண்டு ஓடியது. இந்நிலையில் கடந்த ஒரு வார காலமாக மழை பொழிவு இல்லாத காரணத்தால் கடும் வெயில் சுட்டெரித்து வருகிறது. இதனால் நீர்நிலைகளில் நீர்வரத்து படிப்படியாக குறைந்து வருகிறது. இதில் மூல வைகையாறு அடியோடு வறண்டு வெறும் மணல்மேடாக காட்சியளிக்கிறது. இதனால் கால்நடைகள் மற்றும் வன விலங்குகளுக்கு தண்ணீர் கிடைக்காத நிலை ஏற்பட்டுள்ளது. அத்துடன் விவசாயிகளும் கவலையடைந்திருக்கின்றனர். உதகையில் வெள்ளை பூண்டு விலை உயர்ந்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். நீலகிரி மாவட்டத்தில் தேயிலைக்கு அடுத்தபடியாக மலைத்தோட்ட காய்கறிகள் மற்றும் வெள்ளை பூண்டு சாகுபடி அதிக அளவில் பயிரிடப்பட்டு வருகின்றன. இங்கு உற்பத்தி செய்யப்படும் காய்கறிகள் மற்றும் வெள்ளை பூண்டு ஆகியவை உதகை காய்கறி மண்டிக்கு கொண்டு செல்லப்பட்டு ஏல முறையில் விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்நிலையில் வெள்ளை பூண்டு வரத்து குறைவாக உள்ளதாலும் விதைகளுக்காக விவசாயிகள் வாங்கிச் செல்வதாலும் வெள்ளை பூண்டு விலை நாளுக்கு நாள் உயர்ந்து வருகிறது. உயரக உதகை வெள்ளை பூண்டு கிலோ 500 ரூபாய் முதல் 650 ரூபாய் வரை விற்கப்படுகிறது. இதனால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். ஆண்டிப்பட்டி பகுதியில் தக்காளியின் விலை சரிந்துள்ளதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டி மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் கடந்த மாதங்களில் நல்ல மழை பெய்து வந்ததால் தக்காளி சாகுபடி கடுமையாக பாதிக்கப்பட்டு அதன் விலை பல மடங்கு அதிகரித்தது. 14 கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 4000 ரூபாய் வரையிலும் 1 கிலோ தக்காளி 100 ரூபாய் வரையிலும் விற்பனையானது. இந்நிலையில் ஆண்டிப்பட்டி பகுதியில் மழைப்பொழிவு நின்று போனதால் தக்காளி விளைச்சல் சீரானதை அடுத்து சந்தைக்கு தக்காளி வரத்து அதிகரித்துள்ளது. தற்போது 14 கிலோ எடை கொண்ட ஒரு பெட்டி தக்காளி 150 ரூபாய்க்கு மட்டுமே ஏலம் போனது. இதனால் சில்லறை விற்பனையில் 1 கிலோ தக்காளி 10 ரூபாய் முதல் 15 ரூபாய் வரை விற்பனையானதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கலுவராயன் மலை அருகே விவசாய பாசன ஓடைகள் ஆக்கிரமிப்பு செய்யப்பட்டிருப்பதாக விவசாயிகள் குற்றம் சாட்டி வருகின்றனர். அரசு அதிகாரிகளின் துணையுடன் தான் இந்த சதி நடக்கிறதா? இது குறித்தான விரிவான தகவல்களை இந்த செய்தி தொகுப்பில் பார்க்கலாம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் அருகே புத்திரம்பட்டு, ரங்கப்பனூர், புதுப்பேட்டை, மூக்கனூர், ராவத்தநல்லூர் ஆகிய 5 கிராமங்களிலும் சேர்த்து மொத்தம் 10,000த்திற்கும் மேற்பட்டோர் வசித்து வருகின்றனர். விவசாயத்தை மட்டுமே நம்பி வாழ்ந்து வரும் இவர்களுக்கு ஒடஞ்சல் ஏரி நீர்பிடிப்பு பகுதியே வாழ்வாதாரத்திற்கு காரணமாக இருந்தது. கல்வராயன் மலை பகுதியில் கனமழை பெய்தால் மழை நீர் மலை ஓடை மற்றும் கஞ்சம்பாறை ஓடை வழியாக ஒடஞ்சல் ஏரியை வந்தடையும். பின்னர் பாசன வாய்க்கால் மூலம் 5 கிராமங்களுக்கு சென்று விவசாய நிலங்களுக்கு சென்றடையும். இந்நிலையில் ஒடஞ்சல் ஏரியை சுற்றியுள்ள இடங்களை சிலர் ஆக்கிரமித்து விட்டதாகவும் இதனால் விவசாயம் பொய்த்து போய் கிராம மக்கள் பலரும் வேறு ஊர்களுக்கு குடிபெயர்ந்து விட்டதாகவும் கிராம மக்கள் தெரிவிக்கின்றனர். விவசாயிகளுக்கு ஏரிகளுக்கு தண்ணீர் வராமல் தடுக்கப்பட்டு தண்ணீர் வசதி இல்லாமல் விவசாயிகள் காய்ந்து கொண்டு அவரவர் பிழைப்பதற்காக வெளியூர், பெங்களூர், திருப்பூர், ஈரோடு என்று பஞ்சம் தேடி சென்று விட்டார்கள். அதனால் நம்முடைய தமிழக அரசு நல்லதொரு தீர்வு வேண்டுமென்றால் இங்கே கல்வராயன் மலையுடைய நீர்வரத்து வந்து வழிஞ்சலி வழியாக புத்ராம்பட்டு, பெரியேரி, சித்தேரிக்கு தண்ணீர் வந்தால்தான் விவசாயிகள் வாழ்வு நிலைக்கும். சுமார் 2000 ஏக்கர் விவசாய நிலம் இருந்தும் போதிய தண்ணீர் வசதி இல்லாததால் வறண்டு போனதாக புத்திரம்பட்டு, ரங்கப்பனூர், புதுப்பேட்டை, மூக்கனூர், ராவத்தநல்லூர் கிராம விவசாயிகள் வேதனை தெரிவிக்கின்றனர். புத்திராம்பட்டு எல்லையில் மொத்தம் 4 ஏரி இருக்குது. இந்த 4 ஏரியில்
மழை பெஞ்சாதான் எங்களுக்கு வாழ்வாதாரம். ஏரி வறண்டு போச்சு, குளம் குட்டை வறண்டு போச்சு. இதுக்கு முக்கிய காரணம் ஓடையிலேருந்து வர வாய்க்கெல்லாம் ஆக்கிரமிப்பு பண்ணி வச்சுருக்காங்க. இந்த ஏரி நம்பி தான். தயவு செஞ்சு அதிகாரிங்க ஸ்டெப் எடுத்து இந்த வாய்க்கா வரம்ப தூர்வாரி எங்களுக்கு அணை கட்டி வர தண்ணியை எங்கள் ஏரிக்கு தள்ளி விட்டாக்க போதும். ஒரு ஏரி நம்பினாக்கா அந்த ஏரி கீழே 4 ஏரி இருக்குது. அந்த 4 ஏரி நம்பினாக்கா எங்களுடைய வாழ்வாதாரம் நல்லாயிருக்கும். புத்தராம்பட்டு ஊரில் குடி தண்ணி பஞ்சம் குறையும், ஆடு மாடு வளர்க்குறவங்களுக்கு குடி தண்ணி பஞ்சம் குறையும், எங்கள் விவசாயம் பெருகும். ஒரு சிலரின் சுயநல போக்கினால் தங்களின் வாழ்க்கையே கேள்விக்குறியாகிவிட்டதாக கூறியவர்கள் ஆக்கிரமிப்புகளை அகற்றி தங்கள் கிராமங்களுக்கு ஒடஞ்சல் ஏரியில் இருந்து தண்ணீர் வருவதற்கு ஏற்பாடுகளை செய்து தருமாறு கோரிக்கை விடுத்துள்ளனர். ஆக்கிரமிப்பு பண்ணி அதனால் அந்த வாய்க்காலாம் சரி பண்ணி தூர்வாரி எங்களுக்கு ஒரு நீர் வழி காட்டி எங்களுக்கு ஒரு நல்ல ஒரு பழக்க வழி காட்டுங்க. இந்த பக்கம் தண்ணி இல்லாத வறுமை காலமாக இருக்குது. மழை நம்பி தான் நாங்கள் விவசாயம் இருக்குது. அதனால் தயவு செய்து எங்களுக்கு இந்த ஒரு உதவி செய்யுங்க. எங்கள் தமிழக அரசுக்கு வேண்டி கேட்குறோம். இது குறித்து பொதுப்பணித்துறை அதிகாரிகளிடம் புகார் அளித்த நிலையில், உங்களுக்கு ஒரு ஏரி மட்டும்தான் உள்ளது, ஆனால் எங்கள் எல்லையில் 41 ஏரிகள் வருகிறது, பெரும்பாலான ஏரிகளில் இந்த நிலைதான் உள்ளது, நாங்கள் 2 பணியாளர்கள் மட்டுமே இருக்கிறோம், எத்தனை இடத்திற்கு வர முடியும் என்று ஆள் பற்றாக்குறையை காரணம் காட்டுகின்றனர். ஏங்க கேளுங்க, சொல்றது கேளுங்க. எல்லா ஏரியும் பிரச்சனை இருக்கு. நாங்க ஒரு டிபார்ட்மெண்ட் 41 ஏரி பாக்குறாங்க, இருக்கிறது 2 ஸ்டாஃப். 10 பேர் பார்த்த இடத்துல 2 பேர் வச்சுக்கிட்டு நாங்க லாக்கூடலூர் மணலூர்பேட்டை வரைக்கும் போக வேண்டியதா இருக்கு. நாங்க இப்படியே பெட்டிஷன் எல்லா இடத்தும் இதே பெட்டிஷன் வருதுன்னு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்லயும் அவங்க சர்வேர் 10 நினைச்சுட்டு அவங்களும் பிரைவேட்ல கொடுக்குறாங்க. ஏரி வாய்க்கால் ஓரத்தில் இருக்கிற அந்த விவசாயிக்கு அவனுக்கு அறிவு இருக்கணும். இதை நம்பி இத்தனை விவசாயம் கீழே ஏரி கீழே பாசனம் பண்ற இத்தனை விவசாயம் நடவடிக்கை கரெக்டா எடுத்தா அவன் சார் எப்படி சார் ஒரு துறையில இருக்கிறீங்க அவனுங்க எப்படி நீ வந்து இது மாதிரி பண்ணலாம்? நீங்க தான் சொல்லணும். பொதுப்பணித்துறை சார், நீங்க தான் வந்து கிளீனா இருக்கணும். நடவடிக்கை எடுக்க வேண்டிய அரசு துறைகளில் ஆள் பற்றாக்குறை காரணமாக நடவடிக்கை எடுக்கப்படாததால் ஆக்கிரமிப்பாளர்களின் ஆதிக்கம் அதிகரித்து வருகிறது. இதனால் பாதிக்கப்படுவது விவசாயிகள் மட்டுமல்ல, விவசாயமும் தான். விவசாயம் பொய்த்து போனால் உண்பதற்கு உணவு கிடைக்காது என்பதை அதிகாரிகள் மட்டுமல்ல, ஆக்கிரமிப்பாளர்களும் சிந்திக்க வேண்டும். பசித்தால் மண்ணையோ வானுயர்ந்த கட்டிடங்களையோ உண்ண முடியாது என்பதை உணர்ந்து விவசாயிகளையும் விவசாயத்தையும் பாதுகாப்போம். உணவு பஞ்சம் ஏற்படாமல் தடுப்போம். மாலை முரசு செய்திகளுக்காக சங்கராபுரம் செய்தியாளர் லோகு. அடுத்து உங்கள் ஊர் நிகழ்வுகளை விரைவாக வழங்க வருகிறது உள்ளூர் எக்ஸ்பிரஸ். கோவை மாவட்டம் அன்னூர் அருகே உள்ள அலிகுளம் சுமார் 220 ஏக்கர் பரப்பளவு கொண்டது. அத்திக்கடவு அவிநாசி திட்டம் மூலம் இந்த குளத்திலிருந்து குடிநீர் விநியோகம் செய்ய குழாய்கள் பதிக்கப்பட்டு குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இந்த குழாயில் உடைப்பு ஏற்பட்டு தண்ணீர் பீச்சி அடித்து சாலையில் வீணாக ஓடி வருகிறது. குழாய்கள் பொருத்தப்பட்டு ஒரே மாதத்தில் பழுதடைந்து தண்ணீர் வீணாகி வருவதால் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவலை அடைந்துள்ளனர். எனவே குழாயை உடனடியாக சீரமைக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். நாமக்கல் மாவட்டம் வளையப்பட்டி, என் புதுப்பட்டி, அரூர் உள்ளிட்ட சுற்று வட்டார பகுதிகளைச் சேர்ந்த விவசாயிகள் மாவட்ட ஆட்சியரை சந்தித்து கோரிக்கை மனு அளித்தனர். அந்த கோரிக்கை மனுவில் தங்கள் பகுதியில் உள்ள நீர்நிலைகள் மற்றும் நீரோடைகள் பல ஆண்டுகளாக தூர்வாரப்படாமல் இருப்பதால் சாகுபடி பணிகள் பாதிக்கப்படுவதாகவும், எனவே நீர்நிலைகளை முறையாக தூர்வாரி சுத்தம் செய்து நீரை தேக்க வேண்டும் எனவும் அந்த மனுவில் குறிப்பிட்டுள்ளனர். தருமபுரி மாவட்டம் பெண்ணாகரத்தை அடுத்த பெரும்பாலை பஞ்சாயத்துக்குட்பட்ட சாணாரப்பட்டி கிராமத்தில் போடப்பட்ட தார் சாலை குண்டும் குழியுமாக காணப்படுகின்றது. சாணாரப்பட்டியிலிருந்து ஆலமரத்தூர், ரோனிப்பட்டி, சோழி கவுண்டரும் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் 3 கிலோமீட்டர் தொலைவிலான தார் சாலை பெயர்ந்து போயுள்ளது. இதனால் இருசக்கர வாகனங்களில் செல்வோர், பள்ளி கல்லூரி செல்லும் மாணவ மாணவியர், முதியோர் கடும் சிரமத்துக்குள்ளாகியுள்ளனர். கர்ப்பிணி மற்றும் நோயாளிகள் யாரேனும் ஆம்புலன்ஸ் வாகனம் சென்றாலும் இந்த சாலையால் சிகிச்சை பெறுவதற்கு தாமதமாவதாக கூறுகின்றனர். இந்த நிலையில் குண்டும் குழியுமாக காட்சியளிக்கும் சாலை சீரமைக்குமாறு மாவட்ட நிர்வாகத்திற்கு அப்பகுதி மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.
திருப்பத்தூர் அருகே நாற்றம்பள்ளியை அடுத்த கத்தாரி பகுதியில் கடந்த சில மாதங்களாகவே விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் சரியாக இல்லை என கூறப்படுகிறது. மேலும் ஊரில் பொருத்தப்பட்ட டிரான்ஸ்பார்மர் அடிக்கடி பழுதாகி விடுவதால் விவசாயிகள் பயிருக்கு தண்ணீர் பாய்ச்ச முடியாமல் தவித்து வந்தனர். பலமுறை மின்சாரத்துறைக்கு தகவல் அளித்தும் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என விவசாயிகள் வேதனை தெரிவித்து வந்தனர். இந்நிலையில் தொடர் மின்தட்டுப்பாடு காரணமாக விரக்தியடைந்த விவசாயிகள் நாற்றம்பள்ளி குருபவாணி குண்டா சாலையில் மறியலில் ஈடுபட்டனர். சம்பவம் குறித்து திம்மாம்பேட்டை போலீசார் நேரில் சென்று விசாரணை நடத்தினர். இந்த போராட்டத்தின் போது மின் ஊழியர் ஒருவர் வந்து ஒரு முனை மின்சாரத்தை துண்டிப்பதாக கூறியவுடன் பொதுமக்கள் ஆவேசமடைந்தனர். இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. அடுத்து மாவட்டங்களில் நடந்த விளையாட்டுச் செய்திகளை வழங்க வருகிறது விளையாட்டுக் களம். நீலகிரியில் முதலமைச்சரின் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளில் வீரர் வீராங்கனைகள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். தமிழ்நாடு முழுவதும் முதலமைச்சர் கோப்பைக்கான போட்டிகள் இன்று தொடங்கியுள்ளன. இதன் ஒரு கட்டமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் உள்ள சிறப்பு மலைப்பகுதி மேம்பாட்டு திட்ட திறந்தவெளி மைதானத்தில் மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கின. இப்போட்டிகளை தமிழ்நாடு சுற்றுலாத்துறை அமைச்சர் ராமச்சந்திரன் துவக்கி வைத்தார். இதில் மாவட்டம் முழுவதிலும் இருந்து பள்ளி மற்றும் கல்லூரி மாணவ மாணவிகள் பங்கேற்றுள்ளனர். கால்பந்து, வாலிபால், கூடைப்பந்து, பேட்மிண்டன் ஆகிய போட்டிகள் இன்று நடைபெறுகின்றன. ஜோலார்பேட்டையில் முதலமைச்சர் கோப்பைக்கான விளையாட்டுப் போட்டிகளை மாவட்ட ஆட்சியர் தர்பகராஜ் தொடங்கி வைத்தார். திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை சிறு விளையாட்டு அரங்கில் தமிழ்நாடு அரசு சார்பில் முதலமைச்சர் கோப்பைக்கான மாவட்ட அளவிலான விளையாட்டுப் போட்டிகள் தொடங்கின. இதில் மாவட்ட ஆட்சியர் பங்கேற்று போட்டிகளை தொடங்கி வைத்தார். இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளர்களாக ஜோலார்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் தேவராஜ், ஆம்பூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் வில்வநாதன் ஆகியோர் பங்கேற்றனர். முதற்கட்டமாக 800 மீட்டர், 3000 மீட்டர் ஓட்டப்பந்தயம் நடைபெற்றது. இதனைத் தொடர்ந்து இதில் வெற்றி பெற்ற மாணவர்களுக்கு வாழ்த்துக்களை தெரிவித்தனர். இப்போட்டியில் சுமார் 20,000 மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்த உள்ளனர். ஆற்காடு அருகே நடைபெற்று வரும் மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டியில் வீரர்கள் ஆர்வமுடன் பங்கேற்றனர். மாவட்ட அளவிலான கைப்பந்து போட்டி ராணிப்பேட்டை மாவட்டம் ஆற்காட்டில் நடைபெற்று வருகிறது. இளைஞர் முன்னேற்றக் கழகம் சார்பில் நடைபெறும் இந்த போட்டியில் ஆண்கள் பிரிவில் 28 அணிகளும் பெண்கள் பிரிவில் 6 அணிகளும் பங்கேற்றுள்ளன. இளைஞர்கள் முன்னேற்ற கைப்பந்து கழகத்தின் நிறுவனர் சாரதி மற்றும் மாவட்ட விளையாட்டு அலுவலர் ஞானசேகரன் உள்ளிட்டோர் போட்டிகளை தொடங்கி வைத்தனர்.